புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி பாஜக சார்பில் தேர்தல் அறிக்கையை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரி மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். அதில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் மற்றும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை என ஆண்டுக்கு 2 எரிவாயு சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். பெண்கள் ஆட்டோக்கள் வாங்குவதற்கு 50,000 ரூபாய் மானியத் தொகை வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணவிகளுக்கு அன்பு தங்கை திட்டத்தின் கீழ் ஸ்கூட்டர் வழங்கப்படும். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாணவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும். புதுச்சேரி முழுவதும் 30 குடிநீர் ATM மையங்கள் நிறுவப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் நிதியுதவி 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரியில் தூய்மையான, நவீன மற்றும் தடையற்ற பொது போக்குவரத்து உறுதி செய்யப்படும். இதற்காக மத்திய அரசின் PM E-பஸ் சேவா திட்டத்தின் கீழ் அதிக நெரிசல் மிக்க வழித்தடங்களில் புதிய மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படுவதுடன் யூனியன் பிரதேசம் முழுவதும் 100% பேருந்து சேவை உறுதி செய்யப்படும். மேலும் தற்போதுள்ள பேருந்து பணிமனைகள் மின்சார சார்ஜிங் செய்வதில் வசதிகள், டிஜிட்டல் பயணச்சீட்டு முறை மற்றும் மேம்படுத்தப்பட்ட பயணிகள் வசதியுடன் நவீனமயமாக்கப்படும். மத்திய அரசுடன் இணைந்து புதுச்சேரியின் ரயில்வே கட்டமைப்பு முற்றிலும் நவீனமயமாக்கப்படும். அதிவேகமான மற்றும் தடையற்ற பயணத்தை உறுதி செய்ய புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ரயில் நிலையங்களில் இரட்டை அகல ரயில் பாதைகள், டபுள் போர்டு கேஜ் லைன்ஸ் அமைக்கப்படும். மகாகவி பாரதியாரின் அழியாத புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் புதுச்சேரி ரயில் நிலையம் மகாகவி பாரதியார் ரயில் நிலையம் என மறு பெயரிடப்படும். மேலும் வாரந்தோறும் புதுச்சேரியும் காசியும் இணைக்கும் வகையில் பாரதியார் கரிமா எக்ஸ்பிரஸ் இயக்கப்படும். புதுச்சேரி விழுப்புரம் இடையான ரயில் பாதை நவீனமயமாக்கலுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு சென்னை மற்றும் புதுச்சேரி இடையே வந்தே மெட்ரோ சேவை தொடங்கப்படும். இறுதியாக யோகா நகரமான மைசூருவையும் நல்வாழ்வு நகரமான புதுச்சேரியை இணைக்கும் வகை வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு இந்திய அதிவேக ரயில் வரைபடத்தில் புதுச்சேரி ஒரு முக்கிய இடத்தை பிடிப்பது உறுதி செய்யப்படும். இவை வெறும் தேர்தல் வாக்குறுதிகள் அல்ல, வளமான புதுச்சேரியை நோக்கிய எங்களது தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்கான ப்ளூ பிரிண்ட். இந்த கனவை மெய்ப்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் திறமையான கரங்களில் மீண்டும் உங்கள் நம்பிக்கையை ஒப்படைக்க வேண்டும் என்று புதுச்சேரி மக்களாகிய உங்களிடம் நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகோள் விடுக்கிறோம். புதுச்சேரியின் எதிர்காலம் ஊழல் நிலையற்ற தன்மை மற்றும் நிச்சயமற்ற சூழல் எனும் பிடிக்குள் சிக்கிவிடாமல் நாம் காக்க வேண்டும். புதுச்சேரியின் பிரகாசமான எதிர்காலம் என்பது நிலையான அரசாங்கம், வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வளர்ச்சி சார்ந்த வலிமையான தலைமையில்தான் அடங்கியுள்ளது. எனவே இந்த நல்லாட்சி தொடரட்டும், புதுவை மலரட்டும். வாழ்க இந்தியா! வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா!